ஸ்ரீராம், இப்போ வரலாற்று பின்புலம் அந்த பரஸ்பர குற்றச்சாட்டுகளை தாண்டி நடப்பு அரசியல், நிகழ்கால அரசியல்னு வரப்ப இந்த குறிப்பிட்ட சம்பவம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், யாருக்கு நெருக்கடியா போகும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக, அதாவது அம்பேத்கரை வைத்து கான்ஸ்டியூஷன் புஸ்தகத்தை வச்சு டிராமா பண்றவங்களுக்கு நெருக்கடி ஆகும். அதுதான் இங்க விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. இதுல என்ன, அம்பேத்கர் அவர்களுக்கு வந்து ஒரு முரண் பாருங்க. அவர் வந்து யூசிசி கட்டாயம்னு சொன்னார், ஏற்றுக்கொள்ளுமா காங்கிரஸ்? அவர் வந்து ஆர்டிகல் 370 எதிர்த்தவர். அவர் ஆர்டிகல் 35A வந்து அவர் இல்லாத போது பிரசிடென்ஷியல் அத்தாரிட்டியா வந்து கொண்டு வந்தது. ஒரு விஷயத்திலையும் காங்கிரஸ் அம்பேத்கர் அவர்களை நெருக்கடியிலையும் அவமதிப்பில் தான் விட்டாங்க. சீதா அம்பேத்கர் அவர்கள் வந்து அந்த மழை காலத்தில் அவரை வீட்டை விட்டு வெளியில போட்ட போது, அவருக்கு வீடு இல்லாமல் நடு ரோட்ல இருந்த போது எங்க போச்சு இந்த காங்கிரஸ் கட்சி? அவருக்கு ஏதாவது ஒரு வீடு கொடுத்தாங்களா? கொடுக்கலையே. அன்னைக்கு அந்த அம்பேத்கரை வந்து அம்பேத்கரின் மனைவியை நடு ரோட்டில் விட்டு சென்றவர்கள் தானே இவங்கெல்லாம். இங்க வந்து உட்கார்ந்து அம்பேத்கர், ஜெய் பீம் போட்டோ, இதெல்லாம் முழுக்க நாடகம். நிச்சயமாக திரு அமித்ஷா அவர்கள் சொல்வதை அவர்கள் வேணுங்கிற மாதிரி திரிச்சுக்கிறாங்க. வேற ஒரு விஷயமும் இல்லையே தவிர, அம்பேத்கர் அவர்களுக்கு நான் கேட்கிறேன், 31 வருஷம் இறந்த அப்புறம் 31 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அவங்களுக்கு பாரத ரத்னா கொடுப்பீங்களா? ஒரு மெமோரியல் அவருக்கு நீங்க கட்ட மாட்டீங்க. அதுக்கு வந்து பிரதம வாஜ்பாய் வரணும், மோடி அவர்கள் வரணும், நீங்க ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. கேட்டா ஜெய் பீம்னு போட்டோ எடுத்து வந்து காட்டுவீங்க. இது என்ன மாதிரியான நாடகம் இது? இந்த நாடகம் இல்லையா இது? லட்சுமி, காங்கிரஸுக்கு தான் நெருக்கடியா மாறிடுச்சு. மெமோரியலை கட்டிட்டு ஸ்காலர்ஷிப், எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்காலர்ஷிப்பை ரத்து பண்ணிட்டு அது ஓகே போல இருக்கு. நான் வந்து இவங்க ஹிஸ்டரியை திரிச்சு சொல்ற சில கிளாரிபிகேஷன்ஸ் கொடுக்க விரும்புகிறேன். திரு ஜவஹர்லால் நேருவோட அமைச்சரவையில் திரு அம்பேத்கர் அவர்கள் இருந்தபொழுது, அவர் ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டிலேருந்து விருந்தாளிகள் வந்தபொழுது அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுற பொழுது, அம்பேத்கரை இன்ட்ரடியூஸ் பண்ற போது என்ன தெரியுமா சொல்லுவாராம்? ஹீ இஸ் த ஜுவல் ஆஃப் மை கேபினெட் அப்படின்னு சொல்லுவாராம். இதை வந்து இவங்க சொல்ற மாதிரி உருவாக்கப்பட்ட ஹிஸ்டரி இல்ல, உண்மையான ஹிஸ்டரி ரிட்டன் பை அத்தாரிட்டேட்டிவ் ஹிஸ்டாரியன்ஸ். அடுத்தது கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளியில அம்பேத்கர் அவர்களோட ஸ்பீச்ல இருந்து 2 வரிகளை கோட் பண்ண விரும்புறேன். It is because of the discipline of the Congress party that the drafting committee was able to pilot the constitution. The Congress party is therefore entitled to claim all the credit for the smooth sailing of the draft constitution. அப்படிங்கிறது திரு அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளிக்கு கொடுத்த அந்த ஸ்பீச்சில், அவரோட அந்த கடைசி ஸ்பீச்சில் காங்கிரஸ்க்கு கொடுத்த கிரெடிட். சோ காங்கிரஸ் நான் தான் சொல்றேனே, நீங்க என்ன கொடுத்தீங்க அவருக்கு? அவர் நிறைய கொடுத்திருக்காருங்க காங்கிரஸ், அது பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா அவர் உண்மையான மனுஷன். நீங்க என்ன கொடுத்தீங்க அவருக்கு? அதுதானே பிரச்சனை. நீங்க ஒண்ணுமே கொடுக்கலன்றதானே பிரச்சனை. அவரை மீண்டும் அவரை அழித்தது தானே உங்களுடைய நோக்கம். பார்லிமெண்ட்ல அம்பேத்கர் போட்டோவை யார் திறந்தா? பார்லிமெண்ட்ல அம்பேத்கர் போட்டோவை யார் திறந்தா? இப்போ பிஜேபி விபி சிங் திறந்தாங்க. இவ்வளவு பேசுறாங்களே அம்பேத்கர்னு, அவங்களுக்கு இவங்க ஏன் பண்ணல? இவங்க ஏன் பாரத ரத்னா கொடுக்கல? இவங்க ஏன் மெமோரியல் கட்டல? தூக்கி அவர் கையில கொடுத்து நீங்க எழுதி கொடுங்க. அதெல்லாம் நீங்க வேற கொடுக்கணுமா? அது நீங்க கொடுக்கணுமா? அத நீங்க கொடுத்தா தான் பண்ணணுமா? ஃபுல் எக்ஸ்பர்டீஸ் உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொன்னேன். இப்போ அதுதான் இவங்களோட பிரச்சனையே. ஒன்று மனுஸ்மிருதியை வெச்சிருந்தோம்னா தலைப்பை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னா, ஆசீர்வாதம், இப்ப அம்பேத்கர் போன்ற பேராளுமைகளை உலகமே கொண்டாடி இருக்கணும், இந்தியா இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்திருக்கணும், இந்த சமூகம் கொண்டாடி இருக்கணும், அதுல எல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனா இந்த நிகழ்வுகளின் மூலம் யார் அம்பலப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இது உங்களுக்கு நெருக்கடியா ஆகலையா? ஏன்னா அம்பேத்கர் முழுமையாக ஏற்றுக்கொண்டவங்க யார் இருக்கிறாங்க? எல்லா கட்சிகளுக்கும் முரண் இருக்கு. இன்னைக்கு யாருக்கு நெருக்கடியா போயிருக்கு? ஓகே விஜயன், எங்களுக்கு எந்த ஒரு நெருக்கடியும் இல்லை. இன்ஃபேக்ட் வந்து காங்கிரஸ் தான் எக்ஸ்போஸ் ஆகி நிக்குது. அதாவது மேடம் வந்து ஜுவல் ஆஃப் மை கேபினட் அப்படின்னு சொன்னாரு நேரு அப்படின்னு. ஆக்சுவலி அமித்ஷா பேசும்பொழுது இன்னொன்னு குறிப்பிட்டார். பிதான் சந்திர ராய் அப்படின்றவர் வந்து 1951 அம்பேத்கர் வந்து ரிசைன் பண்ண போறாரு. அவரை ரெசிக்னேஷன் வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக அம்பேத்கர்ட்ட நீங்க பேசுங்க, அதை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க, அவர் நம்மளுடைய கேபினெட்டுக்கு தேவை. ஆன் ரெக்கார்ட் மேடம். அப்ப வந்து நேரு சொன்னது தெரியுமா? அம்பேத்கர் போறதுனால நம்மளோட கேபினெட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நம்மளுடைய அரசியலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இட் இஸ் ஆன் ரெக்கார்ட்.
ஒரு நிமிஷம். Let him speak. உலக அளவில் அம்பேத்கரை நாங்க கொண்டு போய் சேர்த்ததுக்கு ஒரு உதாரணம். எந்த லண்டன்ல அவர் படிச்சார் இல்லீங்களா? ஒரு நிமிஷம். ஓகே, நீங்க உங்க டைம் வரும்போது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க மேடம். எந்த லண்டன்ல தங்கி அவர் படிச்சார் இல்லீங்களா, அந்த பில்டிங் ஒரு டிலாபிடேட்டட் கண்டிஷன்ல இருந்துச்சு. நம்மளுடைய அரசு, மோடி அரசு, அந்த பில்டிங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட் மூலமா வாங்கி அந்த இடத்துல சிக்ஷா பூமின்னு பேர் வச்சு அதை புனரமைச்சு இன்னைக்கு உலகமே அம்பேத்கர் தங்கியிருந்த இடத்தை பார்த்து மகிழ்றாருங்க. 5 இடத்துல நாங்க அவருக்காக நினைவிடம் கட்டி கொடுத்திருக்கிறோம். டெல்லியில டிஆர் பாலு இருக்கார் இல்லைங்களா, திமுகவுடைய உறுப்பினர், அவரோட வீட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல டாக்டர் அம்பேத்கர் இன்டர்நேஷனல் சென்டர்னு ஒரு யூனிவர்சிட்டி லெவல் நம்பர் சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மோடி அரசு கட்டி அங்க ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த சர்ச்சை பேச்சை தாண்டி பாஜகவுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருச்சா? நாங்க அம்பேத்கருக்கு என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்ற ஒரு இடம் கிடைச்சிருக்கா? அது அவங்களுக்கு சாதகமா? நல்ல கேள்வி இது. அந்த கேள்விக்கு நான் வரேன். முதல்ல என்ன அப்படின்னா, இந்த இது பண்ணல, நாங்க தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன பண்றாருன்னா, சத்தியவாணி முத்து அவர்கள் அவங்களுடைய பேத்தியுடைய திருமணத்துல 2010 பல விஷயங்களை சொல்றாரு. முதல்ல இந்தியாவில் அண்ணல் அம்பேத்கர் பெயர்ல ஒரு கல்லூரியை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்னை சத்தியவாணி முத்து அவர்கள் அண்ணா மறைவுக்கு பிறகு தலைவர் கலைஞர் முதல்வரான பிறகு பெரம்பூர் தொகுதியில் தான் வரணும்னு சொல்லி அங்கே முதலாக இந்தியாவிலேயே கல்லூரி அம்பேத்கர் பெயரில் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் சட்ட பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது. சட்ட பல்கலைக்கழகத்திற்கு இடம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது தலைவர் கலைஞர் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த இடத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல நீங்கள் சட்ட பல்கலைக்கழகத்தை வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி செய்து காட்டியது யார் அப்படின்னா தமிழ்நாடு அரசு, திமுக தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போல் மகாராஷ்டிராவில் பெரிய போராட்டம், அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்கள் எல்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க. என்ன அப்படின்னா, அம்பேத்கர் பெயரில் ஒரு சட்ட அங்கே ஒரு பல்கலைக்கழகத்துக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையை போட்டுட்டு 12 வருஷம் அப்படியே விட்டுட்டாங்க. பெரிய போராட்டம் நடக்கிறது. தலைவர் கலைஞர் என்ன சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களுக்கெல்லாம் தந்தி அடிங்க, மகாராஷ்டிராவுக்கு தந்தி அடிங்க அப்படின்றாங்க. தந்தி அடிக்கிறார்கள். அப்போ அங்கிருந்த ஆளுநராக இருந்த திரு அலெக்சாண்டர் அவர்கள் ஃபோன் பண்ணி உங்க தந்தியெல்லாம் கிடைக்கப்பெற்றது, அதற்கான ஆணை விரைவாக வரும்னு சொல்லி 12 வருடங்கள் அங்க போராட்டத்திற்கு பிறகுதான் பெயரே வைக்க முடிகிறது. தமிழ்நாட்டில் அதுவல்ல சூழ்நிலை, யாருமே செய்ய முடியாது. இல்ல பாஜக என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியலங்க. நான் உங்களுக்கு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. ஒரு நிமிஷம் இல்ல, அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, முக்கியமான எதுக்கு நீங்க காட்ட விடல, என்ன கேட்டீங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. என்ன கேட்டீங்க, அடுத்த கேள்வி என்ன கேட்டீங்க, பாஜக இதுல ஸ்பேஸ் கிடைச்சிருச்சான்னு சொல்லி கேட்டீங்க. இல்ல, பாஜக இதுல டோட்டலா எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மீண்டும் எதுல நிக்குதுன்னா, இப்ப பாஜக அவர் பேசியது சரியா தவறான்னு சொல்லி ஒத்துக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லுங்கன்ற, அவர் சொன்னது சரிங்க, அமித்ஷா சொன்னது சரி, மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு யாராவது தைரியமா இருந்தா சொல்லுங்க. பாஜக இருந்து திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்களே சொல்லுங்க பாப்போம், அமித்ஷா பேசுறது சரிதான், மன்னிப்பு கேட்க மாட்டோம் சொல்லுங்களேன். தைரியம் இருக்கா? நீங்க என்ன பண்றாங்க? காங்கிரஸ் அப்படிங்க ஐயா, காங்கிரஸுக்கு மக்களுக்கு எதிராக பாஜக எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் சின்ன எக்ஸாம்பிள் தான் கொடுத்தேன். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னால கொடுக்க முடியும். இப்போ சொல்றேன், இந்தியா முழுக்க 50% தான் இடஒதுக்கீடு இருக்கு. அதை ஏன் உயர்த்த மறுக்கிறது பாஜக?